அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடன் கிருஷ்ணன். வெரி குட் மார்னிங் டு ஆல். 2025 நீங்கள் பாஸ் பண்ணணும், கம்பல்சரி பாஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இருக்குங்களா? இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே 2025 பாஸ் பண்ணணுன்ட்டு கண்டிப்பாக மனசில் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அந்த சூழ்நிலையில் தான் எல்லாருமே இருக்கீங்க. சரி, ஓகே. இப்போ பாஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த ப்ரிப்பரேஷன் நம்ம பக்காவாக கொடுக்கணும். அது தமிழாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், ஜிகேவாக இருக்கட்டும், இந்த மூணுமே வந்து பக்காவாக ப்ரிப்பரேஷன் கொடுக்கணும். ரெண்டாவது ரிவிஷன் கொடுக்கணும். மூணாவது எக்ஸாமில் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணிட்டு வரணும். இந்த 3 ஸ்டெப்பை தாண்டிட்டா கண்டிப்பாக நம்ம கையில் ஒரு வேலை இருக்குது அப்படிங்கிறது உறுதி. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நீங்கள் இந்த 3 ஸ்டெப்புக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ், மேக்ஸு, ஜிகே இந்த மூணையுமே வந்து என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு தடவை நம்ம எல்லாமே கிளான்ஸ் வந்து ஒரு நல்ல ஓரளவு வந்து பார்த்தா என்ன பண்ணிக்கணும், படிச்சு வச்சுக்கணும். எதெல்லாம் சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்குதோ, அது தமிழாக இருந்தாலும் சரி, மேக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஜிகேவாக இருந்தாலும் சரி. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஓரளவு வந்து எல்லாத்தையும் ஒரு டச் பண்ணி வச்சுக்கணும். ஓரளவு வந்து எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஏனோ தானோன்ட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா, நம்ம எடுத்தது படிக்கிறது, ரிவிஷன் பண்ணுறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 70% சிலபஸ் ஆச்சு நீங்கள் முடிச்சுட்டு தான் நீங்கள் ரிவிஷன் பார்ட்டுக்குள்ளே போகணும். ஸோ நீங்கள் 2025 வேலை வாங்கணும்னு உறுதியாக இருக்கீங்க அப்படின்னா, நான் சொல்கிற இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் மெத்தட், 2025 ஏப்ரல் மாதம் வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? இந்த ஸ்டடி பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 2025 ஏப்ரல் எண்டு வரைக்குமே இருக்கும். ஓகேங்களா? அந்த ஸ்டடி பிளான் பற்றி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ பண்ணலையோ, ஆனால் நீங்கள் ஒரு டார்கெட்டாக நீங்கள் வந்து வச்சுங்க. ஓகேங்களா? என்ன மைண்டில் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, ஏப்ரல் மாதம் கடைசி வரைக்கும், அதாவது ஏப்ரல் எண்டு வரைக்கும் நீங்கள் அங்கங்கே படிக்கிறது படிச்சுக்கிட்டே வரீங்க. அவ்வளோதான். அந்த ரிவிஷன் பார்ட் அப்படிங்கிறது மே மாதம், ஜூன் மாதம், இந்த 2 மாதம் ரிவிஷனுக்காகவே கம்பல்சரி ஒதுக்கணும். நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ, எவ்வளோ முடிச்சிருக்கீங்களோ, அதோடவே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா சேர்த்து ரிவிஷன் பண்ணிக்கணும். இப்போ 60% நான் சிலபஸில் படிச்சிருக்கேன் அப்படின்னா, அப்போ அந்த 60% ரிவிஷன் ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக என்ன படிக்கணுமோ அது எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த 2 மாதம் நீங்கள் முடிக்கணும். அப்போ அந்த 2 மாதம் என்ன பண்ணணும், ரிவிஷனும் படிக்கணும், எக்ஸ்ட்ரா நம்ம என்ன படிக்காதது ஏரியா இருக்கோ அதையும் சேர்த்து கவர் பண்ணிக்கணும் அந்த மே மாதம், ஜூன் மாதம். இதுதான் உங்களுடைய அல்டிமேட் டார்கெட்டாக இருக்கணும். சரி, ஓகே. இப்போ நமக்கு என்ன மாதம், பிப்ரவரி போயிட்டு இருக்கு. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதம் இருக்கு. இந்த 3 மாதம் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ தமிழ் வந்து கற்றுக்க முடியுமோ கற்றுக்குங்க, எவ்வளோக்கு எவ்வளோ ஜிகே கற்றுக்க முடியுமோ கற்றுக்குங்க, எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸ் கற்றுக்க முடியுமோ கற்றுக்குங்க. இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த இந்த 3 மாதம் படிக்கும்போது ஒன்று படிக்கும்போது இன்னொன்று மறக்கும், இன்னொன்று படிக்கும்போது இன்னொன்று மறக்கும், இருக்க தான் செய்யும். அது மைண்டில் எடுத்துக்குங்க. அதை வச்சு ஒரு டிசிஷன் எடுக்காதீங்க. நமக்கு மறந்து போகுது, ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, நமக்கு அவ்வளோதான் பாஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து மைண்டில் எடுக்காதீங்க. நீங்கள் அந்த டைம் வந்து அந்த லெசனை படிக்கிறீங்களா, ஃபோக்கஸ்டாக படிக்கிறீங்களா, நல்லா படிச்சிட்டீங்களா, சரி, ஓகே, அடுத்த லெசன் படிங்க, அடுத்த லெசன் படிங்க. திடீர்னு 4வது லெசன் படிக்கும்போது முதல் லெசன் படிச்ச மறந்த மாதிரி இருக்கா, அப்படிதான் இருக்கும். 4வது லெசன் படிக்கும்போது முதல் லெசன் லைட்டாக மறந்த மாதிரி தான் இருக்கும். அது ஜென்ரலாக எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஹியூமனுடைய ஒரு சைக்காலஜிக்கல் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதை நம்ம வந்து நமக்கு மட்டும்தான் அப்படி இருக்கு அப்படிங்கலாம் நம்ம எடுத்துக்கவே முடியாது. அப்போ அதை ஞாபகம் வச்சுக்க என்ன பண்ணும், ஒரு டக்குன்னு எடுத்து ஒரு ஓரில் ஒரு புரட்டி பார்த்தா முடிஞ்சு போச்சு. அப்போ ஞாபகம் இல்லையா, பரவாயில்ல, நம்ம அது ரிவிஷன் பாட்டுக்குள்ள கொண்டு போனாதான் முழுசா, அப்போதான் நம்மளால எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியும். நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் மைண்ட்ல வச்சுங்க. இந்த 3 மாசம், ஓகேங்களா, நான் அப்படி சொல்றேன், இந்த மே மாசம், ஜூன் மாசம் ஓரமா வைங்க. அந்த மே மாசம், ஜூன் மாசங்கிறது நீங்க வெற்றி பெறுவதற்கு மிக 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 முக்கியமான 2 மாசங்கிறது அதுதான். அந்த 2 மாசம் தான் உங்களை எல்லாரையுமே நீங்க படிச்ச எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கிறது அந்த 2 மாசம் தான். ஸோ அந்த 2 மாசங்கிறது நமக்கு ஒரு கோல்டன் மந்த் மாதிரி தான். அதை நம்ம கோல்டன் டேஸ், அந்த 60 நாள் கோல்டன் டேஸ், அதை நம்ம ஓரமா வச்சுக்கலாம், பொக்கிஷமா பார்த்துக்கணும், அது ஓரமா இருக்கட்டும். இந்த 3 மாசம் ஏப்ரல், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், இந்த 3 மாசம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் படிக்க முடியுமோ, உங்க கூட யார் எவ்வளோ படிக்கிறாங்க, இவங்க எவ்வளோ படிக்கிறாங்க, யூடியூப்ல எவ்வளோ போகுது, இதை பத்தி நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க. உங்களோட மைண்ட்ல நீங்க எடுத்துங்க, நான் எவ்வளோ படிக்க போறேன், இந்த 3 மாசத்துல என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ பெஸ்டா நான் லேர்ன் பண்ணிக்க போறேன். ஓகே, நம்ம 3 மாசத்துல எவ்வளோ படிக்க முடியுமோ படிக்கலாம். மீதி இருக்கக்கூடிய 2 மாசத்துல எங்கெங்க நம்ம லேகா இருக்கோ, எதெல்லாம் ரிவிஷன் பண்ணுமோ ரிவிஷன் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா என்ன படிக்கணுமோ அது எல்லாமே அந்த 2 மாசத்துல பாத்துக்கலாம் அப்படின்ட்டு மைண்ட் செட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அது அந்த இதுக்குள்ள வாங்க. நான் எப்படி இருந்தாலும் ஜூன் மாசமும் மே மாசமும் நான் படிச்சதை ரீகால் பண்ண போறேன். படிக்காத ஏரியாவும் என்னால எவ்வளவுக்கு எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ அந்த 2 மாசத்துல கவர் பண்ணிட்டு எக்ஸாம் பிரசன்ட் பண்ண போறேன். அவ்வளவுதான். இதுதான் உங்களுக்கு 3 இதுதான். அப்ப என்ன பண்ண போறீங்க, நீங்க கிருஷோபா அகாடமி ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் பர்சனலா சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அது நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட் சரி, யூடியூப் ஸ்டூடெண்ட் சரி, 2 விஷயம் தான்.
ஒண்ணு ஏப்ரல் மாசம் முடியிற வரைக்கும் உங்களால எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்க முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு பாடங்கள் முடிக்க முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு தமிழ் நீங்க வந்து படிக்க முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு மேத்ஸ் டாபிக் நீங்க முடிக்க முடியுமோ முடிச்சுக்கிட்டே வாங்க. ஓகே. சார் நான் இவ்வளவுதான் படிச்சிருக்கேன் சார். நான் இவ்வளவுதான் பார்த்திருக்கேன் சார். சார் நான் இவ்வளவு லெசன்ல இவ்வளவுதான் பார்த்திருக்கேன். சார் நான் தமிழ் இவ்வளவுதான் முடிச்சிருக்கேன். சார் நான் மேத்ஸ்ல வந்து ஒரு 6, 7 டாபிக் தான் பார்த்திருக்கேன். சரி ஓகே பரவாயில்லைங்கிற. உன்னால எவ்வளவு முடியுமோ உனக்கு கிடைக்கிற டைம்ல எவ்வளவு முடியுமோ முடிங்க. சார் என் ஃப்ரெண்ட் அவ்வளவு முடிச்சிருக்கா, என் ஃப்ரெண்ட் இவ்வளவு முடிச்சிருக்கான், அவன் எல்லாம் முடிச்சு ரிவிஷனே பண்றான். உனக்கு அது தேவையில்லை. உனக்கு அது தேவையில்லை. உனக்கு என்ன தேவை? 175 கொஸ்டின்ஸுக்கு மேல நான் போட்டா எனக்கு ஒரு வேலை இங்க உறுதியா கிடைக்கும் மைண்ட்ல பட்டுச்சா, அதை மட்டும் பண்ணுங்க. அவன் 180 போடுறான், இல்ல 175 மேல போடுறான், என்ன வேணா இருக்கட்டும். நீ 175க்கு மேல போட்டா உனக்கு வேலை உறுதி அப்படின்னு மைண்ட்ல பட்டுச்சு இல்ல, ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணுங்க, 175க்கு மேல எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இதுல இருந்து எப்படி நான் பண்ணணும் அதை மட்டும் பாருங்க. 10,000 பேர் வந்தாலும் நீ 175 மேல எடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் உனக்கு வேலை உறுதி. அது வேணா உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா 175 மேல வரும்போது அந்த கட் ஆஃப்ல மேக்ஸிமம் உள்ள வந்துருவீங்க. அப்ப நீங்க என்ன மைண்ட் செட் பண்ணிக்கிறீங்கன்னா, நான் 175 மேல எடுக்கிறதுக்கு இந்த 3 மாசம் என்னால எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து கவர். நான் சொல்றேன்ல, நீங்க நிறைய டைம் நினைக்கிறீங்கன்னா நான் இவ்வளவுதான் படிச்சுக்கனால வாங்க முடியுமா, அப்படிலாம் கிடையவே கிடையாது. அந்த ஸ்பாட்ல 3 மணி நேரம் யாரு பிரசன்ட் பண்றாங்கிறது வச்சுதான். நீங்க எவ்வளவு படிக்கிறீங்கிறது வச்சுலாம் கிடையாது. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போர்ஷனும் முடிச்சிருப்பாங்க. பட் எக்ஸாம் ஹால்ல போய் ஒரு சின்ன தப்புல மைண்ட் பிளாங்க் ஆகி நிறைய தப்பு வந்துட்டு 140 கொஸ்டின் தான் போட்டிருப்பாங்க. ஆனா நல்லா படிச்சிருப்பாங்க. அப்ப எக்ஸாம் ஹால்ல அவங்களுக்கு சின்ன லேகிங் இருக்கும். ஒரு சிலர் 60% 70% நல்லா படிச்சிருப்பான், அதை நல்லா ரிவிஷன் பண்ணிருப்பான். மீதி 30% அவனால என்ன பண்ண முடியுமோ ஓவரலா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் மட்டும் ரெஃபர் பண்ணிட்டு எழுதிட்டு வந்திருப்பான், பாஸ் பண்ணிருப்பான். அவனுக்கு சாதகமா அந்த டே அமைஞ்சிருக்கும். நான் அதனாலதான் சொல்றேன், நீங்க என்ன படிச்சீங்களோ, நீ எவ்வளவு முடிச்சீங்களோ அது மேல ஒரு நம்பிக்கை வைங்க. நான் சொல்லக்கூடிய அந்த மேஜிக்ங்கிறது கண்டிப்பா நடக்கும். அந்த மேஜிக் எப்ப நடக்கும், உங்களால எவ்வளவுக்கு எவ்வளவு எஃபர்ட் போட்டு அந்த டைமுக்கு நீங்க உண்மையா இருக்கீங்களோ கண்டிப்பா அந்த மேஜிக் நடக்கும். அது இந்த தடவை நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அதான் ரியாலிட்டியும் கூட. நீங்க மைண்ட்ல வந்து இப்ப எடுத்துக்குங்க, இந்த ஏப்ரல், பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாசமும் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து பாடங்கள் ஜிகே பாடங்கள் கத்துக்கிறீங்க, மேக்ஸ் முடிக்கிறீங்க, பிளஸ் வந்து தமிழை முடிக்கிறீங்க, இதை மட்டும்தான். ஸோ ஓகே, இப்போ நம்ம தமிழுக்கு இலக்கணம் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த 3 மாசத்துல இலக்கணம் ஓவராலா எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு எல்லா கான்செப்டும் உங்களால வந்து பார்த்தோன்னா எங்களால வந்து உங்க மைண்டுக்குள்ள புகுத்த முடியுமோ லைவ் கிளாஸா புகுத்திடுவோம். ஸோ தமிழுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. பிளஸ் இதுக்குள்ள வந்து பார்த்தோன்னா யூனிட் 7ஐயும் நாங்கள் ஆட் பண்ணிடுவோம். இந்த ஏப்ரல் மாசம் முடியறதுக்குள்ள யூனிட் 7க்கு உண்டானதையும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் ஒரு போர்டில் வந்து பார்த்தோன்னா நாங்கள் ஜாலியாக நடத்தி கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் அங்கங்கே கற்றுக்கிட்டீங்க. இலக்கணம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணுமோ ஆயிட்டீங்க. இப்போ தமிழுக்கும் பிரச்சனை கிடையாது. அப்போ நாங்கள் மே மாதம் ஜூன் மாதம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, தமிழை ஓவராலாக தமிழை நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா டாப்பிக்காக பிரித்து இந்த 2 மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு ரிவிஷன் கொடுப்போம். எப்படி டாப்பிக்கா? ஒரு சொல் தரும் இரு பொருள், பிரித்தெழுதுக, அகர வரிசை, சந்திப்பிழை. ஒரு லைவ்ல வந்து சந்திப்பிழை மட்டுமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு லைவ்ல வந்து நிறுத்தற் குறியீடு மட்டுமே டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ டாபிக்கா பிரிச்சு நம்ம அந்த 2 மாசம் உங்களுக்கு ஓவராலா ரிவிஷன் கொடுப்போம். அப்ப டாபிக்காவும் நம்ம ரிவிஷன் பண்ணிடுவோம் அந்த 2 மாசம். அது இல்லாம இப்ப நம்ம வந்து 3 மாசமும் நம்ம வந்து தமிழ் கத்துக்க போறோம். இதை தாண்டியுமா நமக்கு வந்து எக்ஸாம்ல கொஸ்டின் கஷ்டமா கேட்பாங்க. அப்படியே கேட்டாலுமே கூட அது நமக்கு மட்டும் கஷ்டமா இருக்காதுப்பா, எல்லாருக்கும் கஷ்டமா தான் இருக்கும். அப்ப எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ல நீங்க அதுல டாப் மார்க் எடுக்க பாருங்க. 95 தான் ஃபர்ஸ்ட் மார்க்கா, நீ 95 எடுத்தே இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் மார்க்ல நீங்க இருக்கீங்களா இல்லையாங்கிறத பார்க்கணுமே தவிர நான் 100 எடுக்கணும் கூட நான் யாருமே சொல்ல கிடையாது. ஃபர்ஸ்ட் மார்க் யாரு, அந்த மார்க் நீங்க எடுங்க. ஃபர்ஸ்ட் மார்க் 95, நீ 95 ஏன் எடுக்கல, அதான் என்னோட கேள்வியா இருக்கும். இங்க அப்படிதான் போய் ஆகணும். இல்ல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான திறமை அப்படின்னா இந்த இடத்துல நீ எடுக்கக்கூடிய மார்க் வச்சுதான் உங்களுக்கு வேலை. திறமை அப்படிங்கறதெல்லாம் வந்து செகண்டரி தான். திறமைங்கிறது என்னது சார், எனக்கு அது அந்த கான்செப்ட் எனக்கு நல்லா தெரியும் சார், அந்த கேள்விக்கு எனக்கு நல்லா தெரியும், ஆனா எக்ஸாம்ல நான் மாத்தி போட்டேன். நீங்க ஓஎம்எஸ்ல என்ன எழுதுறியோ அந்த மார்க் வச்சுதான் உங்களுக்கு கவுன்சிலிங்ல கூப்பிடுறாங்களே தவிர உங்களுக்கு உட்காந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நீங்க கிளியர் பண்ணணும் அப்படின்னா குரூப் 4ல ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும்தான். நீங்க என்ன படிச்சீங்களோ அதுக்கு பிரசன்ட் பண்ணிட்டு வந்தா மட்டும்தான் உங்களுக்கு மார்க். படிச்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. நான் சொல்றது புரிஞ்சுங்களா உங்களுக்கு? சோ தமிழுக்கு பிரச்சனை கிடையாது. தமிழுக்கு நீங்க 3 மாசம் நீங்க ப்ரிப்பேர்டா நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க, லைவ் அட்டெண்ட் பண்ண போறீங்க. அந்த 2 மாசம் டாபிக் வைஸ் பிரிச்சு அழகா உங்களுக்கு ஃபுல் தரோ பண்ணி விட்டுருவோம். A to Z, நியூ புக்ல இருந்து ஓல்டு புக்ல இருந்து எல்லாத்தையுமே அட போதுண்டா சாமிங்கிற அளவுக்கு தமிழ் வந்து பார்த்தோன்னா நீங்க ரெடி ஆயிடுவீங்க. ஒரு எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது நாம நடத்தின எல்லாமே அங்க இருக்கும்.
என்ன கொஸ்டினோட ஆங்கிள் தான் மாறி இருக்குமே தவிர பட் படிச்ச கான்செப்ட் எல்லாமே அங்க இருக்கும். டக்கு 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 டக்குன்னு தமிழ் நீங்க முடிப்பீங்க. எது குழப்பம் இல்லாமலே முடிப்பீங்க. ஓகேங்களா? அது ஒண்ணு. 2வது அதிகமா பயப்படுறது என்னது? ஜிகே. இந்த ஜிகேக்கும் மேக்ஸுக்கும் தான் நாங்க அடுத்த ஸ்டெப் எடுக்க போறோம். இந்த ஜிகே வந்து பார்த்தோன்னா கமிங் சாட்டர்டேல இருந்து, அதாவது சாட்டர்டே என்னது அடுத்த சாட்டர்டேல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஜிகே வந்து ஃபுல் தரவு பண்றதுக்கு லெசன் வைஸாவும் சரி, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வைஸாவும் சரி, ஃபுல்லா உங்களுக்கு வந்து என்ன பண்ண போறோம்? தரவாக்க போறோம். இந்த 3 மாசத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு ஜிகேவை உங்களை படிக்க வைக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நாங்க என்ன பண்ண போறோம்னா ப்ரிப்பரேஷன் கொடுக்க போறோம். எப்படி நம்ம தமிழுக்கு கொடுத்துட்டு இருக்கோமோ அதே மாதிரி ஜிகேக்கு கமிங் சாட்டர்டேல இருந்து, ஓகேங்களா? ஸோ மோகன் சார் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஜிகே செக்ஷன் ஹேண்டில் பண்ணுவாங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரா இருக்கட்டும், லெசன் வைஸா இருக்கட்டும், மோகன் சார் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க. நாங்க சைடில் ஏதாவது ஷார்ட்கட் கொடுக்க முடிஞ்சுன்னா ஷார்ட்கட் உங்களுக்கு கொடுப்போம், தேவையானதுக்கு நாங்க கொடுப்போம். மோகன் சார் ஃபுல்லா டெஸ்ட் கான்செப்ட் எல்லாமே உங்களுக்குள்ள கொண்டு வருவாங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் முத கொண்டு வைப்பாங்க. ஸோ ஜிகேக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க என்ன பண்ணிக்க போறீங்கன்னா மைண்ட் செட் பண்ணிக்க போறீங்க. அவ்வளவுதான். ஜிகே நமக்கு ஒரு 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 பார்ட் ஆஃப் இது வந்து நமக்கு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு. ஜிகேக்கு வந்து நிறைய பிளான் வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஜிகேக்கு வந்து ஆல்ரெடி வந்து வினிதா மேமும் சோபா மேம் அவங்க தனியா ஒரு பார்ட் ஆஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ மோகன் சாரும் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லா உங்களுக்கு வந்து லெசன் வைஸும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அதுவும் உங்களுக்கு வந்து கொடுக்க போறாங்க. பிளஸ் வந்து நாங்க ஷார்ட்கட்டுங்கிற ஒரு இதுவும் கொடுக்க போறோம். ஸோ ஜிகேக்கு கிட்டத்தட்ட நம்ம டீம் ஓவராலா வந்து என்ன பண்ண போறோம்? உங்களுக்கு ஒர்க் பண்ண போறோம். ஓகேங்களா? அப்ப ஜிகேக்கு நீங்க பயந்துக்கவே தேவையில்லை. ஏகப்பட்ட கொஸ்டின், ஏகப்பட்ட டெஸ்ட், பிளஸ் வந்து பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் ஒரு பாடத்துக்குள்ள என்னென்ன நீங்க கத்துக்க முடியுமோ எல்லாத்தையும் நீங்க கத்துப்பீங்க. இந்த 3 மாசத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா லெசனை உங்க மைண்டுக்குள்ள நிறுத்த முடியுமோ நிறுத்திடுவோம். இதுவும் எங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஏப்ரல் வரைக்கும் டார்கெட். எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை நாங்க வந்து ஜிகேவை படிக்க வைக்க முடியுமோ படிக்க வச்சிடுவோம். நெக்ஸ்ட் மேக்ஸுக்கு தான் ஒரு சிறப்பான ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் வீக்ல தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏன்னா இந்த வீக் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கமிட்மெண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நானும் ராஜு சார் வந்து மேக்ஸ் கொடுக்க போறோம். ஆல்ரெடி ஒரு மேக்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு ரீசனிங் பார்ட் வந்து போயிட்டு இருக்கு. நாங்க மேக்ஸ் எப்படி கொடுக்க போறோம் அப்படின்னா டாபிக்காக எடுத்துக்க போறோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா இப்போ டைம் அண்ட் ஒர்க் அப்படின்ட்டு ஒரு மேக்ஸ் டாபிக் இருக்குன்னா அந்த டைம் அண்ட் ஒர்க்ல ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 25-30 டைப் இருக்குன்னு வச்சுங்களேன். 25-30 டைப் இருக்கு. ஓகே, நாங்க என்ன பண்ண போறோம்னா ஓகே ஒரு வீடியோல வந்துட்டு ஒரு 5 சம்மோ 10 சம்மோ ஓகேங்களா ஒரு லைவ்ல வருவோம். ஓகேங்களா? வந்துட்டு மேக்ஸிமம் என்ன ஒரு 3 லைவ் வந்துச்சுன்னா டைம் அவுட் ஒர்க் முடிஞ்சு. அப்போ ஒரு 3 லைவ்ல டைம் அவுட் ஒர்க் ஃபுல்லா முடிச்சு விட்டுருவோம். அந்த மேக்ஸுக்கு பேரே என்ன வச்சிருக்கோம்னா ஜாலி மேக்ஸ் தான் வச்சிருக்கோம். ஆல்ரெடி 2019 நான் நடத்திருப்பேன். நான் சிங்கிளா நடத்திருப்பேன். ஜாலி மேக்ஸ் ஜாலியா கத்துக்கிற மாதிரி ஒரு மேக்ஸ் வந்து நான் நடத்திருப்பேன். இப்ப நானும் ராஜி சாரும் சேர்ந்து அந்த ஜாலி மேக்ஸ் வந்து உங்களுக்கு நடத்த போறோம். ஆல்ரெடி டாபிக் வைஸ் நம்ம எல்லாமே நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு, நான் நடத்திருக்கேன். இந்த ஜாலி மேக்ஸ் வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி மேக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு ரிவிஷனாகவும் இருக்கும். மேக்ஸ் வந்து எனக்கு வந்து என்னதான் போட்டாலும் எனக்கு வந்து எக்ஸாம் ஹால்ல மறக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இது சூப்பரான ஒரு ரிவிஷனா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ணி பாருங்க. அந்த கான்செப்ட் உங்க மைண்ட்ல எப்படி நிறுத்துறன்னு மட்டும் பாருங்க. அது வந்து ரியாலிட்டிக்கா பிராக்டிக்கலா வந்து நிறுத்த போறோம். ஒரு கான்செப்டை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த சம்ம புரிய வைக்க போறோம். புரிய வச்சுட்டு எதனால இதை இப்படி பண்றோங்கிறது வந்து புரிய வச்சுட்டு கான்செப்டா சொல்லி கொடுத்துட்டு அந்த கான்செப்டுக்குள்ள ஷார்ட்கட் இருந்தா அதையும் சொல்லுவோம். வெறும் ஷார்ட்கட் மட்டும் சொல்ல மாட்டோம். கான்செப்டுக்குள்ள வேற என்ன இருக்குங்கிறது சொல்லிட்டு அது இப்படியும் போடலாம், இல்ல உங்களுக்கு டைம் இல்லாத பட்சத்தில் இந்த ஷார்ட்கட்டும் நீங்க தெரிஞ்சுக்குங்க அப்படிங்கிற தேவையான இடத்துல ஷார்ட்கட்டும் கொடுப்போம். நீங்க எது வேணா யூஸ் பண்ணுங்க, ஆனா கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். எனி டைம் நமக்கு ஷார்ட்கட் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. அப்ப ஷார்ட்கட் தேவைதான். அது ஒரு 20% இருக்கணும், 80% நமக்கு என்னவா இருக்கணும், நமக்கு கான்செப்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஏப்ரல் மாசம் முடிகிற வரைக்கும் இந்த ஜாலி மேக்ஸ் உங்களுக்கு போயிட்டே இருக்கும். இந்த ஜாலி மேக்ஸ் எவ்வளவு சம்மு போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா லைவ்ல வந்து நம்ம எப்படி இலக்கணம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோமோ ஏப்ரல் மாசம் வரைக்கும் டாபிக் வைஸ் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லா டாபிக்கும் கவர் ஆகிற மாதிரி கொடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்போம். அவ்வளவுதான். இது ஏப்ரல் எண்டு வரைக்கும் போயிட்டே இருக்கும். அப்ப என்னென்ன போயிட்டு இருக்கும் உங்களுக்கு? இந்த பக்கம் தமிழ் போயிட்டு இருக்கும், ஜிகேவும் அடுத்த வாரத்தை சனிக்கிழமை இருந்து போகும், மேக்ஸ் அதுக்கு அடுத்த வாரத்துல இருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா மேக்ஸ் வந்து பார்த்தோன்னா அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி பக்காவா எடுத்து வச்சு தான் நாங்கள் வந்து கொடுக்க முடியுமே தவிர அன்னன்னைக்கு எடுக்கிறது நமக்கு பண்ண முடியாது. அப்போ முன்னாடி நாங்கள் என்ன சம்முங்கிறது நம்ம நோட் பண்ணி வச்சா தான் அன்னன்னைக்கு கரெக்டாக வந்து லைவ்ல வந்து கொடுக்க முடியும். அப்போ அதுக்கு ஒரு பிளான் வந்து நாங்கள் பண்றதுக்கு அந்த வீக் தேவைப்படும். அப்ப நெக்ஸ்ட் வீக்ல இருந்து மேக்ஸுக்கும் ஜிகேக்கும் ஒரு சொல்யூஷன் ஆயிடும். ஆல்ரெடி தமிழுக்கு இருந்த ஒரு பயம் உங்களுக்கு எல்லாருக்கும் போயிருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா தமிழ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் வீடியோ எடுத்து அமைச்சிங்க, நான் ஒன்னொன்னா போஸ்ட் பண்ற பாருங்க. உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். நாமளும் நோட்டு போட்டு எழுதணும். எழுதுறதுல வந்து டைம் வந்து வேஸ்ட் ஆகும் நீங்க நினைக்கலாம். பட்
எக்ஸாம் ஹாலில் தான் தெரியும் அதோடைய பலன். சார் அந்த கொஸ்டினில் கேட்டது இங்கே இப்படி கேட்டிருக்காங்களே, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஞாபகத்துக்கு வராது. ஸோ நோட்டு பேனா போட்டு எழுதிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர். நீங்கள் லாஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? மேக்ஸ், ஜாலி மேக்ஸ், இது வரைக்கும் நம்ம கிருஷோபா அகாடமியில் மேக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கற்றுட்டு இருக்க மாட்டீங்க. அவ்வளோ ஜாலியாக ஃபன்னாக நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. அது நான் வந்து உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் லைன் நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். பட் ரியாலிட்டியாக மைண்டில் செட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒன்ஸ் அந்த சம்மு கேட்டாங்கன்னா நம்ம எக்ஸாம் ஹாலில் அவ்வளோதான். அந்த மாடல் கேட்டாலே நாங்கள் நடத்துறது உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி நாங்கள் நடத்தி விட்டுருவோம். பொறுமையாக நிதானமாக தான் நடத்துவோம். ஒரு 5 சம்மு கற்றுக்கிட்டாலும் நச்சுன்னு அரை மணி நேரம்னாலும் பரவாயில்ல, 5 சம் கற்றுக்கிட்டாலும் நச்சுன்னு கற்றுக்கணும். அந்த 5 மாடல் திரும்பவும் எக்ஸாம் ஹால் வரைக்கும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு இருக்கணும். திரும்ப வேற கொஸ்டினை பார்த்தா எனக்கு கொஞ்சம் மறந்து போச்சு, இது என்ன கான்செப்ட்னே தெரியல, டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல, அப்படிலாம் இருக்கக்கூடாது. பார்த்தாலே நமக்கு இந்த மாடல் தான் சார், இந்த மாடல் இப்படிதான் நடத்தினாங்க, இப்படிதான் ஃபன்னா சொன்னாங்கிறது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்க பேனா வந்து சம்மு போட ஆரம்பிச்சிடணும். அந்த மாதிரி தான் மேக்ஸ் அதை கொடுக்க போறோம். புரியுதுங்களா? ஸ்கூல் புக் சம்ஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர், ரீசெண்டா கேட்ட சம்ஸ் எல்லாம் கலந்து எல்லா மாடலும் கலந்து வர மாதிரி எப்படி கேட்டாலும் போற அளவுக்கு இந்த ஏப்ரல் மாசம் வரை உங்களுக்கு தயார்படுத்திடுவோம். அப்ப இந்த ஏப்ரல் முடிகிற வரைக்கும் ஜிகேக்கு, மேக்ஸுக்கு பிளஸ் தமிழுக்கு இது எல்லாமே ஒருங்கிணைச்சு நம்ம டீம் ஃபுல்லா உங்களுக்காக இறங்கி வேலை செய்ய போறோம். ஓகேங்களா? இதுக்கு பேக் எண்டா வந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கணேஷ் சார் வந்து, ஏன்னா எங்களுக்கு கணேஷ் சார் வந்து நிறைய மெட்டீரியல் அது இது நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்கறனால எங்களால் பண்ண முடியாது. ஒரு பிடிஎஃப் ரெடி பண்றதுக்கு நிறைய வந்து விஷயங்கள் இருக்கு. இப்போ லைவ் டெஸ்ட்லாம் கொடுக்கணும்னா சார் வந்து நிறைய பிடிஎஃப்ல ரெடி பண்ணி கொடுப்பாரு நமக்கு. அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது, அப்பதான் உங்களுக்கு அவுட்புட் கொடுக்க முடியும். அது இல்லாமல் அந்த 2 மாசம் வந்து பார்த்தா நம்ம டீம்ல கணேஷ் சாருக்கு ஃபுல் வேலை இருக்கும். ஏன்னா ஓவரால் உங்களுக்கு நிறைய டெஸ்ட் கொடுக்குறது, ரிவிஷன் கொடுக்குறதுலாம் சார் தான் உங்களுக்கு நம்ம அந்த எம்எஸ்ஓட கொடுத்துட்டா சார் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவார். அப்ப அந்த டைப்பிங் வேலை ஃபுல்லா சார் பண்ணுவார். ஸோ நம்ம டீம் ஒவ்வொருத்தருடைய எஃபோர்ட் இதுல இருக்கு. ஓவரால் எங்களோட எஃபோர்ட் தான் உங்களுக்கு பெரிய ஒரு ரிசல்ட் வர வைக்கும், வர வைப்போம். என்ன வர வைக்கிறது, வர வைப்போம். அது நீங்க பார்க்க தான் போறீங்க. உங்களுடைய உங்க சைட்ல இருந்து நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க. நம்பி ஃபாலோ பண்றவங்க நம்பி ஃபாலோ பண்ணுங்க. எங்களுக்கு என்னன்னா, எங்களை நம்பி ஃபாலோ பண்றவங்கள ஏனாதானு எக்ஸாம்ல உட்கார வைக்க மாட்டோம். நல்ல ப்ரிப்பேர்டா வெல் ட்ரைன் பண்ணி பாஸ் பண்றதுக்கு தேவையான தகுதி அவனை வளர்த்துட்டு தான் உட்கார வைப்போம். அந்த இடத்துல அவன் தப்பு பண்றான்னா அதுக்கும் நாங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணுவோம். அதையும் தாண்டி நடக்கும்போது ஓகே, இல்லைனாலும் அடுத்தது அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போவோமே தவிர ஏனாதானு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார வைக்க மாட்டோம். உட்கார எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கணும். இந்த எக்ஸாம் நான் கரெக்டா பண்ணனா, எக்ஸாம் ஹால்ல கரெக்டா நான் யூட்டிலைஸ் பண்ணிட்டு அந்த 3 மணி நேரம் எக்ஸாம் ஓஎம்எஸ் இதுல கரெக்டா பண்ணா நான் பாஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த ஹோப்போட தான் அவங்க கொண்டு போய் உட்கார வைப்பேன். போய் எழுதும் போதே நம்ம கிடைக்காதுங்கிற அந்த நம்பிக்கையில எல்லாம் கிடையாது. எழுதும் போதே நம்ம நான் கரெக்டா எழுதுனா கிடைச்சிடுங்கிற நம்பிக்கையில தான் உட்கார வைக்க போறோம். அந்த மாதிரி தான் உங்களை ட்ரைன் அப் பண்ண போறோம், ப்ரிப்பரேஷன் கொடுக்க வைக்க போறோம். பிளஸ் வந்து பார்த்தோன்னா ரிவிஷனும் பண்ண வைப்போம். அந்த 2 மாசம் ஃபுல் ரிவிஷன், மேக்ஸ் எல்லாம் ஃபுல் ரிவிஷனும் பிளஸ் ஜிகே ஃபுல் ரிவிஷன் பிளஸ் தமிழ் ஃபுல் ரிவிஷன் எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ண வச்சிருவோம். அந்த 2 மாசம் தான் சயின்ஸுக்கும் கரண்ட் அஃபேர்ஸுக்கும் சேர்த்து ரிவிஷன் பண்ணுவோம். இப்ப சயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஏப்ரல் மாசம் வரையும் தொட மாட்டோம். ஓகேங்களா? இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. நீங்க கண்ணில் எவ்வளவு பார்க்க முடியுமோ பார்த்துக்குங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு கோத்ரூ பண்ண முடியுமோ பண்ணீங்க. பட் அந்த 2 மாசம் கம்பல்சரி சயின்ஸுக்கும் கரண்ட் அஃபேர்ஸுக்கும் சைட் பை சைட் நாங்க எவ்வளவு என்னென்ன பண்றோமோ அதை நீங்க கத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த 2 மாசம் படிச்சதை ரிவிஷன் பண்ணணும். புதுசா ஏதாவது எக்ஸ்ட்ரா பாக்குறதா இருந்தா அப்படி பார்க்கணும். பிளஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த சயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸும் சைட் பை சைட் பார்க்கணும். எவ்வளவு பார்க்க முடியுமோ பார்க்கலாம், எவ்வளவு கத்துக்க முடியுமோ கத்துக்கலாம். புரியுதுங்களா? ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ், வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்க, பார்ட் டைமா படிக்கிறவங்க, எனக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் கிடைக்குதுன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க மனசுக்குள்ள என்னால முடியுங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை மட்டும் கொண்டு வந்து நீங்க படிங்க போதும். வேற எதுவுமே தேவையில்லை. உங்களை சுத்தி இருக்கிற யாரையுமே கன்சிடர் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்கிறாங்க, அவங்க 20 மணி நேரம் படிக்கிறாங்க, யாரையும் கன்சிடர் பண்ணாம உனக்குள்ள ஒரு ஹோப் இருக்கா, உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கா, என்னால முடியும் சார், என்னால எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ முடிக்கிறேன் சார், நானு என் பெஸ்ட் நான் கொடுக்குறேன் சார், பெஸ்ட் கொடுக்குறேன்னு மட்டும் நம்பி வாங்க. இந்த நம்பிக்கைக்குள்ள எத்தனை பேர் பாஸ் பண்றீங்க மட்டும் பாருங்க. முடியாதுன்னு நினைச்சு நீ ஒதுங்குற ஒரு விஷயத்த முடியும் நினைச்சு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். இப்ப நீங்க அதை பார்த்துட்டு நிறைய பேர் முடியாதுன்னு ஒதுங்குறீங்கன்னா 4 பேர் சார் நான் முடியும் நிக்கிறான் பாத்தீங்கன்னா அந்த 4 பேர்த்துல 3 பேர் பாஸ் பண்ணுவான். அப்ப நீங்க நினைச்சு ஃபீல் பண்ணீங்க, ஐயோ அப்போ நாமளே ட்ரை பண்ணிருக்கலாமே அப்படின்ட்டு. ஸோ நீங்க மைண்ட்ல செட் பண்ணிக்கிறேன், முடியுமா முடியாதா. முடியும்னா களத்துல இறங்கிடணும். நமக்கு இதுதான் ஆப்ஷன் நமக்கு தெரிஞ்சு போச்சு. முடியாதுன்னா நீங்க எப்பயும் டிவி சுட்டு போயிட்டு இருப்பீங்க, இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. முடியுங்கிற நம்பிக்கையில் இருக்கிறனால தான் இந்த வீடியோ எவ்வளவு நேரம் ஆகுது, மொத்தம் 19 நிமிஷம். முடியுங்கனால இந்த வீடியோ பத்தி நீங்க பாக்குறீங்க. அப்ப முடியும்னு இறங்கிட்டீங்கல்ல, அப்புறம் என்னது போய் ஒரு டவுட், செல்ஃப் டவுட் எதுக்கு வரணும்? முடிஞ்ச வரைக்கும் இறங்கி எவ்வளவு தூரம் நம்ம வந்து களத்தை பார்த்துருமோ பார்த்துடணும், எவ்வளவு ஆழம் இருக்கோ பார்த்துடணும்.
கண்டிப்பா லைஃப்ல எல்லாரோட லைஃப்லயும் ஒரு மேஜிக் நடக்கும்னு சொல்ல நமக்கான நேரம் அமையும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த அமையக்கூடிய நேரம் 2025 கூட இருக்கலாம். நீங்க மைண்ட்ல அது மட்டும் திங்க் பண்ணுங்க. அந்த ஹோப்ப விடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் என்னோட முயற்சி நான் எந்த இடத்துலயும் வந்து பார்த்தா 1% கூட குறையாம என் பெஸ்ட்டா பெஸ்ட் குடுப்பேன். கிடைக்கிற டைம்ல நான் படிப்பேன். இத மட்டும் மைண்ட்ல செட் பண்ணுங்க. 2025ல நீங்க வேலை வாங்குறதுக்கு நீங்க ரெடியா இருங்க. உங்களுக்கு சப்போர்ட்டிவா நம்ம கிருஷ்ணப்பா அகாடமி இருக்கு. நான் இருக்கேன். ஓகேங்களா? ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிருஷ்ணப்பா அகாடமி உங்க கிருஷ்ணன். தேங்க் யூ.